ஈசி மட்டன் குழம்பு செய்முறை. தேவையான பொருள்கள்: மட்டன் 300 கிராம், உப்பு தேவையான அளவு, மல்லித்தழை சிறிது, அரைக்க மிளகாய்த்தூள் 1/2 மேஜைக்கரண்டி, மல்லித்தூள் 2 மேஜைக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 1/2 தேக்கரண்டி, சோம்புத்தூள் 1/2 தேக்கரண்டி, சீரகத்தூள் 1 தேக்கரண்டி, பட்டை 1 இன்ச், கிராம்பு 1, ஏலக்காய் 1, தேங்காய் துருவல் 6 மேஜைக்கரண்டி, சின்ன வெங்காயம் 10, மல்லித்தழை சிறிது, தாளிக்க நல்லெண்ணெய் 3 மேஜைக்கரண்டி, கடுகு 1/2 தேக்கரண்டி, உளுந்தம்பருப்பு 1/2 தேக்கரண்டி, வெங்காயம் 1/4 பொடியாக நறுக்கியது, கறிவேப்பிலை சிறிது. செய்முறை: 1. முதலில் மட்டனை நன்றாக கழுவி நீரை வடித்துக் கொள்ளவும். 2. அரைக்க கொடுத்துள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் ஒன்றாகச் சேர்த்து மிக்சியில் தண்ணீர் சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ளவும். 3. அடுப்பில் குக்கரை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கவும். 4. கடுகு வெடித்தவுடன் கறிவேப்பிலை, பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கவும். 5. வெங்காயம் பொன்னிறமானதும் கழுவிய மட்டனை சேர்த்து 5 நிமிடம் கிளறவும். 6. பிறகு அரைத்த கலவையுடன் 300 மில்லி தண்ணீர் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலக்கி கொதிக்க வைக்கவும். 7. குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கரை மூடிவிடவும். நீராவி வந்ததும் வெயிட் போடவும். 8. முதல் விசில் வந்ததும் அடுப்பை சிம்மில் வைக்கவும். 9. 25 நிமிடம் வேகவிட்டு அடுப்பை அணைக்கவும். 10. நீராவி அடங்கியதும் குக்கரை திறந்து மல்லித்தழை தூவி இறக்கவும். சுவையான ஈசி மட்டன் குழம்பு ரெடி.